உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க, கிளம்பலாமா? என்ன பேசுற பத்மா? இப்ப எப்படி போக முடியும்? இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? எங்க எழுவ வீட்டுல எல்லாம் சொல்லிட்டெல்லாம் கிளம்ப மாட்டாங்க, புரியுதா? விஷ்வா, கிளம்பலாம். எங்கம்மா? வீட்டுக்குப்பா. மா, என்னம்மா விளையாடுறீங்களா? இந்த நிலைமையில அன்பரசி விட்டுட்டு நான் எப்படிமா வீட்டுக்கு வர முடியும்? விஷ்வா, இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. பார்த்தல, ஒரு உசுரே போயிடுச்சு. மா, ஆமாமா, ஆரம்பத்துல இருந்து பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா அதுக்கான காரணம் யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு அன்பரசி அவன் அம்மாவை இழந்துட்டு நிக்கிறா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேணாமா? விஷ்வா, ப்ளீஸ் பி பிராக்டிக்கல். அன்பரசி இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம வீட்டுக்கு வர்றது அவ்வளோ நல்லது கிடையாது. அதோட அவ இங்க அவங்க அம்மாக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் நிறைய இருக்கு. சந்திரசேகர் சார் வேற தனியா இருக்காரு. அவ ஒரு 3 மாசம் அவங்க அப்பாவோட இருந்துட்டு வரட்டும். அம்மா, அன்பரசி மட்டும் இல்லம்மா, இந்த வீடே கஸ்தூரி ஆண்டி இழந்துட்டு தவிச்சிட்டு இருக்கு. நான் ஆண்டிக்கு எந்த சூழ்நிலையிலையும் அன்பரசி தவிக்க விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேம்மா. இந்த மாதிரி ஒரு டைம்ல என்னால அன்பரசி விட்டுட்டு வர முடியாதுமா. விஷ்வா, நான் சொல்றத கேளு. இல்லம்மா, சாரி, என்ன தயவு செஞ்சு நீங்க கம்பல் பண்ணாதீங்க. நான் இங்கதான் இருப்பேன். என்ன விஷ்வா பேசிட்டு இருக்க நீ? நான் ஒண்ணு இங்க உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா கட்டி கொடுக்கல. இங்க ஒரு துக்கம் நடந்திருக்கு, எனக்கும் புரியுது. ஒரு மகளா அவ இங்க இருக்கணும்னு நானே தானே சொல்றேன். நீ என்ன புரிஞ்சுக்காம ஏதேதோ உளறிட்டு இருக்க. அம்மா, நீங்க தாமா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நேரத்துல ஒரு பிரச்சனை எடுத்து பேசுறீங்க. விஷ்வா, அன்பரசி எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு விருப்பப்படுறாளோ அவ்வளவு நாள் நானும் இங்க இருப்பேன். நானும் அவ கூட தான் இருப்பேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.